அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் நடைபெற்று வர ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கை பற்றியும், அதுக்கப்புறம் புதிதாக அமைக்கிற பிட் லைனை பற்றி தான் பார்க்க இருக்கோம். ஏற்கனவே இந்த அப்டேட்டை நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான பணிகள் வந்து நடைபெறாமல் இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா 2வது மற்றும் 3வது பிளாட்ஃபாரத்தோட பணிகள் வந்து அப்படியே தான் கிடப்பில் இருந்தது. இந்த அப்டேட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. நாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ராக்கில் நடந்து போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டவர் கார் செட்டு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த ட்ராக்கும் அமைச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து இங்கே நிறையா டெட் லைன், அதாவது ரயில்களை நிப்பாட்டுற கடைசி லைன் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னா, இந்த 1வது பிளாட்பாரத்தை ரொம்ப தெற்க தள்ளி அந்த வீடுகள் ஓரமாக நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த பக்கத்தில் போகும்போது காமிக்கிறேன். அங்கே ஒரு ட்ராக் லைன் அமைச்சு நேராக 1வது பிளாட்பாரத்தில் கொண்டு போய் இணைச்சிட்டாங்க. ஸோ இது இணைக்க போகிறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வர்ற வண்டிகள் ஒரேடியாக 1வது பிளாட்பாரத்துக்கு போயிடும், எந்த இடையூறும் இருக்காது. ஸோ 2வது பிளாட்பாரம் இந்த ட்ராக் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த பணிகளும் சீக்கிரம் முடிவு பெற்று புறப்படுற வண்டிகளும் எந்த தாமதமும் இல்லாமல் புறப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய வலது பக்கத்தில் ஒரு ட்ராக் லைன் அமைச்சிருக்காங்களே, அதுதான் இது வந்து அப் லைன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்படின்னா இது வந்து மேலே விட்டால் மஞ்சுமணியாச்சி வழியாக அந்த மெயின் லைனை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பணிகள் வந்து நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டுக்கு இந்த அப்டேட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். நிறைய வேலைகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கேட்டை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது அறவே இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் இது ரொம்ப பிஸியான ஒரு கேட்டு. அது மட்டும் இல்லாமல் இது அண்டர் கிரவுண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. ஏன்னா மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே தண்ணி நிறைய ஊற்றடிச்சிட்ருக்கோம். இந்த அண்டர் கிரவுண்ட் போட்டோம் அப்படின்னா தண்ணி மூழ்கிடும். அதனால் இதை இப்படி தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை போல இருக்குது. வேறு ஏதாவது திட்டம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத பணிகள் முழுமை அடையும் போது தான் தெரியும். இப்போதைக்கு இந்த கேட் இப்படி தான் இருக்கும். ஒருவேளை நீளமான ட்ராக் கோச்சுகளை இங்கே நிப்பாட்டி வைக்கணுங்கிற பட்சத்தில் அந்த கோச்சை மட்டும் டிடெக்ட் பண்ணி அந்த கேட்டுக்கு வழி விட்டுட்டு கோச்சுகளை நிறுத்தி வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பணிகள் பரவாயில்லை, சீரான வேகத்தில் நல்லபடியாக நடந்து வருது. ஸோ தொடர்ந்து இந்த அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய லாஸ்ட் அப்டேட்டில் நிறைய பணிகள் ஒரு 3 அப்டேட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா பணிகளே நடைபெறாத மாதிரி இருந்தது. இப்போது நல்லா நடைபெற்றிருக்கு. இந்த 1வது பிளாட்பாரத்தோட எக்ஸ்டென்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக கேட்டு வரைக்கும் இருக்குது. அதை தொடர்ந்து இந்த புதிய ஸ்டேஷன் பில்டிங் ஏற்கனவே கட்டி முடிச்சுட்டாங்க. ஸோ இனி இந்த சிக்னல், இந்த சுவிட்ச் லைன்லாம் வந்து கண்ட்ரோல் போகும்போது புது ஸ்டேஷன் பில்டிங்க்கு சர்வீஸை மாற்றி அமைக்கலாம். ஒரு சின்ன ஸ்டேஷன் தான், பட் இருந்தாலும் நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான். ரொம்ப முக்கியமான ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், முத்துநகர் எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி சென்னை எக்மூர்னு வருது. அடுத்து மைசூர் எக்ஸ்பிரஸ். இப்போ கூடுதலாக பார்த்திங்கன்னா பாலக்காடு, அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம், இங்கேருந்து ட்ரெயின்கள் வந்து இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது 2வது பிளாட்பாரத்துக்கு வந்துட்டோம். லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன அந்த எட்ஜோட பகுதி கூட பண்ணாமல் இருந்தது. பட் இப்போ பரவாயில்ல, முன்னாடி பக்கத்தை வந்து இறங்கி நடக்கிற மாதிரி மாற்றிட்டாங்க. வேலை நடந்திருக்கு 2 பக்கமுமே. இனி இதில் ஃப்ளோர் காங்கிரீட் போட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளாட்பாரம் தயாராகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இது பாலக்காடு ரேக்கை தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மைசூர் வண்டி ரெடியாக இருக்குது. மைசூர் வண்டி 1வது பிளாட்பாரத்துலேருந்து போன பிறகு முத்துநகர் எக்ஸ்பிரஸை 1வது பிளாட்பாரத்தில் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. இது இல்லாமல் தூத்துக்குடி மேட்டுப்பாளையத்தோட வண்டி வந்து மேலே விட்டாங்க நிற்கிது அந்த ரேக்குகள் வந்து. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பணிகள் லாஸ்ட்டு அப்டேட்டுக்கு இந்த அப்டேட் எவ்வளோ பரவாயில்ல, நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா
பிரைமரி மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க் ஷாப் இருக்குது, ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் லெவலில் கூட இங்கே வந்து கோச்சுகளை பராமரிக்க முடியும். அதை தொடர்ந்து இதுக்கு தேவையான கூடுதலான பிட்லைனை வந்து அமைச்சிட்ருக்காங்க. பிட்லைன் கூடுதல் அப்படின்னு சொல்கிறத விட இருக்கிற பிட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இருக்கிற பிட்லைன் பார்த்திங்கன்னா 18 பெட்டிகளை தான் நிப்பாட்டி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை 24 பெட்டிகளுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இங்கே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நடைபெற்றிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த தூத்துக்குடி மதுரை புதிய பாதை திட்டம் இருக்கு இல்லையா, அருப்புக்கோட்டை வழியாக, இந்த பாதை திட்டம் பயன்பாட்டுக்கு அதாவது இன்னும் அதை பற்றின எந்த ஒரு செய்தியும் இல்லை, அது அப்படியே கிடப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த திட்டம் நிறைவேறும் போது பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரயில் போக்குவரத்துக்கான இதாக மாறும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.